தாம் சிபிஎஸ்இ பள்ளி ஏதும் நடத்தவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை நாகரிகமாக பேச மறுப்பதாக தெரிவித்தார். ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அது இன்னும் அப்ரூவல் வாங்கல, அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் சேரல, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட அங்கே கிடையாது, ஒரு மாணவர் கூட அங்கே சேரல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்க, அது ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், என்னை ஏன் ஹிந்திவாலாவாக மாற்ற முயற்சிக்கிறாய் எனவும் கேள்வி எழுப்பினார். நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்க திணிப்போம், நீ எல்லாரும் கட்டாயமா இந்தியை கத்துக்கணும், எல்லோரும் இந்தியை நீ பேசணும், இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? என்னை ஏன் நீ ஹிந்திவாலாவாக மாற்ற முயற்சிக்கிறாய்? என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன? உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது, ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை ஒருதலை பட்சமாக இருப்பதாகவும் திருமாவளவன் விமர்சித்தார். மும்மொழிக் கொள்கை, இந்து சமய அறநிலையத்துறை குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்திற்கு அமைச்சர் ரகுபதி, சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, அண்ணாமலை IPS படித்து பணியில் சேர்ந்தாரா என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்றார். அவருக்கு ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது. IPS எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதேபோல இந்து சமய அறநிலையத்துறை குறித்து குற்றச்சாட்டு கூறும் அண்ணாமலை முதலில் MLA வாகட்டும் என சென்னை குளத்தூரில் அமைச்சர் சேகர்பாபு சவால் விடுத்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும், பார்க்கலாம். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக செய்தி தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா, கவுன்சிலர் கூட ஆக முடியாத அண்ணாமலை துணை முதலமைச்சர் உதயநிதியை விமர்சிப்பதா என கேள்வி எழுப்பினார். துணை முதலமைச்சரை பார்த்து ஒருமையில் விழிக்கிறார். கேவலம் கவுன்சிலர் கூட ஆக முடியாத தற்குறி அண்ணாமலை எங்கள் தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு என்ன? மேலும் இந்தியை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, திரிக்காதீர்கள் என்றுதான் சொல்கிறோம் என்றார்.